தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்குமே 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு டிவி தவிர எல்லா டிவியுமே அதிமுக தோற்கும், திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு தான் எக்ஸிட் போல குடுத்தாங்க. ஆனால் ஒரு பெரிய எடிட்டர் ஒருத்தரு, ராஜீவ் சர்தேசாய், அப்ப இந்தியா டுடேல கன்சல்டிங் எடிட்டரா இருக்காரு. அவர் எனக்கு ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிட் போல்ஸ் ஃபிகர்ஸ் நான் நம்பல. அந்த எக்ஸிட் போல் ஃபிகர்ஸ் தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தமிழ்நாடுன்னு அவர் தெளிவா சொல்லல. ஆனால் நெறைய பேர் தமிழ்நாடாக தான் இருக்கும் பிரெடிக்ட் பண்ணாங்க. அதே போன்று தான் எக்ஸிட் போல்ஸ பொய்யாக்கும் விதமாக தான் அன்னைக்கு ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ பீகார்லயும் நம்ம அந்த ஒரு காஷன், அந்த ஒரு டவுட்டோட தான் பேசணும். இது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு 70, 71% அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈவனா தான் இருக்கும். அப்படியே யார் ஆட்சியை பிடித்தாலும் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மாரி 234க்கு 200 சீட் ஜெயிக்கிறது அந்த மாரிலாம் இருக்காது. தமிழ்நாட்டிலே இப்போ சீன் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. க்ளோஸ் கான்டெஸ்ட்டா தான் பீகார நான் பார்க்குறேன்.